ஸோ இவர் வந்து எந்த லக்னம்னு இன்னைக்கு கேட்கல. லக்னகாரகன் ஆயுள் சாந்தம்னா, ஸோ எந்த லக்னமா இருந்தாலும் அது 8ஆம் இடம்னு வரும். இப்ப மேஷ லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா, அது விருச்சிகமாக இருக்கும். ரிஷப லக்னம் எடுத்துண்டா அது தனுசுவாக இருக்கும். ஸோ எப்பவுமே எந்த லக்னம் நீங்க எடுத்துக்கிறீங்களோ, ஆ இப்ப நம்ம வந்து கடக லக்னம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கடக லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பம். ஸோ சனி 8லயே இருக்காருன்னா, அந்த தசா வரும்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். சனி தசா வந்து பொதுவா அதனுடைய பீரியட் வந்து ரொம்ப லென்த்தி பீரியட். புக்திய பார்க்கணும். சனி தசாவா, சூரிய புக்தி, சனி தசா, ராகு புக்தி இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு டென்ஷன குடுக்கக்கூடிய புக்திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்க ஜாதகத்துல அந்த ஆயுள் காரகன் எங்க இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துண்டு தான் எப்பவுமே பலன் சொல்லணும். ஸோ எந்த லக்னம் அப்படிங்கிறது முக்கியம். உங்க ஆயுள் காரகன் உங்க ஜாதகத்துல யாரோட பிளேஸ் ஆயிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மட்டுமல்ல, அந்த தசாபுக்திகளும், கோச்சாரமும் நமக்கு அதுக்கு சாதகமா இருக்கணும். ஏன்னா நெறைய ஜாதகங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அ தசா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த தசா நடக்கறச்சே, அ அவளுக்கு கோச்சாரமும் சரியா இல்ல, ஒரு அஷ்டம சனியெல்லாம் வருது அப்படிங்கும்போது, கொஞ்சம் அந்த ஆயுளுக்கு போராடினவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அது ஏஜ் ஒரு 80 வயசுக்கு மேல அப்படிங்கும்போது, ஏஜ் காரணம் அப்படின்னு சொல்லலாம். பட் சின்ன வயசுல அந்த ஆயுள் காரகன் தசானால பாதிக்கப்படும் அப்படிங்கும்போது, கொஞ்சம் நமக்கு அது மனசுக்கு வேதனையாக இருக்கும் பார்க்கும் பொழுது.